இப்போ நான் சொல்ல போறது டீச்சர்ஸுக்கும் பொருந்தும், பேரண்ட்ஸுக்கும் பொருந்தும். அதாவது ஓவர் ஃபோக்கஸா ஹைப்பர் ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைய எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது. ஒரு சில குழந்தைங்க கிளாஸ்குள்ளேயும் சரி இல்ல வீட்லயா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல உட்காராம பயங்கர ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. அவங்க கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச என்ன விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுல அவங்கள பயங்கரமா பூஸ்ட் பண்ணுங்க. அதாவது அந்த குழந்தைக்கு பாடம் படிக்கிறதுக்கு பிடிக்காது, ஆனா சைக்கிள் ஓட்ட பிடிக்கும். அந்த குழந்தை படம் நல்லா அழகா வரைவானா இருக்கலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அந்த விஷயத்த அவனுக்கு கிஃப்டா கொடுங்க. அடிக்கடி அதவே பவுண்டரியா வைங்க. அதாவது இந்த வேலையை செஞ்சேன்னா உனக்கு பிடிச்ச டிராயிங் உனக்கு கொடுப்பேன் அந்த மாதிரி. இல்லைன்னா அதே வேலையை டிராயிங் வேலையவே அழகா அடிக்கடி செய்ய வைங்க. இது ஒரு பாயிண்ட். பவுண்டரி எனர்ஜி ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது அவனால பயங்கர ஆக்டிவா இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும். எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கொடுத்தா சரியா இருக்கும்னு டிசைட் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் விளையாடுற மாதிரி அவனுக்கு அலோ பண்ணுங்க. ஹோம் ஒர்க்ஸ் பண்ணும்போதும் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா டைம் அவுட் வைங்க. அதாவது 5 minutes இதெல்லாம் அவங்களுக்கு டைமை பார்த்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ விஷுவலா அவங்க டைம் தெரியிற மாதிரி சாண்ட் கிளாக் வைக்கலாம். இல்லைன்னா மொபைல் போன்ல சாங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சாங் முடியறதுக்குள்ளன்னு நீங்க சொல்லலாம். இல்ல அலாமா சாங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்த சாங் வரதுக்குள்ள நீ இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதை அவங்க ஜாலியா எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படியும் அவங்களுக்கு ரைட்டிங்லயோ இல்ல ரீடிங்லயோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்லோ லேர்னர் அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்க கோச்சிங் கொடுக்குறோம்.